ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வீட்டுக்கு சூப்பரான ஒரு செப்பல் ஸ்டாண்ட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வீட்டில் வந்து செப்பல் ஸ்டாண்ட் வந்து இன்னுமே இருக்காதுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்களே ரெடி பண்ணி செப்பல் ஸ்டாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்குவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம். இந்த செப்பல் ஸ்டாண்ட் செய்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான அட்டைப்பொட்டிங்க. நம்ம மளிகை பொருட்கள்லாம் மாதம் மொத்தமாக வாங்கும்போது இந்த மாதிரி அட்டைப்பொட்டியில் வச்சு கொடுப்பாங்க. இதை நம்ம தூக்கி தான் போடுவோம் வேஸ்ட்டாக. இதை வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி செப்பல் ஸ்டாண்ட் ரெடி பண்ண போகிறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி அட்டைப்பொட்டி இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டு தெருவில் பக்கத்தில் உள்ள மளிகை கடைகளில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. சும்மாவே கொடுப்பாங்க. சில பேர் வந்து 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து நான் பக்கத்தில் உள்ள மளிகை கடையில் தாங்க இந்த அட்டைப்பொட்டி வந்து வாங்கினேன். இப்போ இதோட 4 பீஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது சைடில் வந்து மூடுற பகுதி 4 பீஸ் இருக்கும் பாருங்கள், அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் இது அட்டைப்பொட்டியை திருப்பி போட்டுட்டு இதில் வந்து பின்னாடி டேப் ஒட்டியிருப்பாங்க பாருங்கள், அதுலேயே வந்து ஒரு 2-3 டைம் வந்து நம்மளும் திரும்பவும் டேப் ஒட்டிக்கலாங்க. அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 டைம் வந்து டேப் ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள் சைடு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், ஓப்பனாக கொஞ்சம் அதுலேயுமே வந்து நம்ம டேப் ஒட்டிக்கலாம். அப்போ வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் சைடு பீஸு, அதை வந்து இந்த மாதிரி வந்து அதாவது இந்த அட்டைப்பொட்டியிலே உள்ளே வந்து நம்ம வச்சு ஒட்டிடணுங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் செப்பல் ஸ்டாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடு பீஸை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைடில் 2 பக்கமும் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். அப்புறம் சின்ன பீஸ் இருக்கும் பாருங்கள், அதை வந்து உள்ள கீழ்ப்பகுதியில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறாங்க. இப்போ நான் 2மே வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ இந்த 2 அட்டைப்பொட்டியுமே வந்து நம்ம ஒன்றா வச்சு ஒட்ட போகிறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபெவிகால் தாங்க அப்ளை பண்ணுறேன். ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டினாவே நல்லா ஒட்டிக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் குளூகன், ஃபெவி பாண்ட் இது மாதிரி எது வச்சுருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபெவிகால் தான் அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அந்த அட்டைப்பொட்டியை வந்து ஒன்றோடு ஒன்று வச்சு சேர்த்து ஒட்டிடலாங்க. இது வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அது ஒட்டின பிறகு ஃபெவிக்விக்கை வந்து நான் ஒட்டின இடங்கள்லாம் வந்து லேசாக வந்து வச்சு விட்டுக்கிறேன். அப்போ இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது வந்து நம்ம என்ன தான் வந்து பிரித்து எடுத்தாலுமே அது வந்து வரவே வராது. இந்த மாதிரி ஃபெவிக்விக் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சிங்க, அதாவது நீளமாக இருக்கிற மாதிரி குச்சி வந்து நமக்கு வேணும். அதாவது இந்த செப்பல் ஸ்டாண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு பார்த்து இதை கட் பண்ணிக்கணுங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி பைப்பு பீஸ் வந்து 2 பீஸ் வந்து கடந்துச்சு. இதுவுமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதே போல் கட்டப்பை குச்சியுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் 2மே வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அளவு வந்து இப்படி தாங்க வச்சு பார்க்கணும். இந்த அளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி அளவு வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 4 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. அதாவது இந்த அளவில் 4 குச்சி வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி துண்டாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் எனக்கு நீளவாக்கில் கரெக்டாக அதோட சைஸுக்கு இருக்குது. மற்றதெல்லாம் கட்டப்பை குச்சிலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பத்தலைங்க. அதனால் நான் ஒன்றோட ஒன்று வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அது ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான புக்கில் உள்ள பேப்பரை வந்து கிழிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா சுருட்டி விட்டுக்கலாம். சுருட்டி விட்டுட்டு இதை வந்து நம்ம அந்த ஒரு கட்டப்பை குச்சி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கட்டப்பை குச்சி வந்து உள்ளே சொருகி விட்டோம்னா 2மே வந்து ஒன்றா ஃபிட் ஆகிக்குங்க. இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதே சைஸுக்கு தகுந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் 4 குச்சி வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து கட்டப்பை குச்சி அதுக்கப்புறம் அந்த பைப்பு 2த்தையும் சேர்த்து தான் வந்து ஜாயின் பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பீஸுமே வந்து ஒரே சைஸில் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். எப்படி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாயின் பண்ண பீஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கணுங்க. அப்போ தான் அது வந்து கலண்டு லூஸ் ஆகி வராமல் இருக்கும். இந்த மாதிரி நல்ல டேப்பை போட்டு சுற்றி விட்டு ஒட்டிக்கங்க. அடுத்து அந்த அட்டைப்பெட்டியோட சைடில் நம்ம ரெடி பண்ண குச்சை வச்சு மார்க் பண்ணிக்கணுங்க. அதாவது 4 குச்சி வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். மேலே 2 கீழே 2 கொஞ்சம் கேப் விட்டு பேனாவால் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் உள் சைடும் வந்து நம்ம அதே போல் அந்த குச்சி எங்கே வருதோ அந்த சைடு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு குச்சி வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குச்சி வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அந்த குச்சி வந்து எந்த சைடு வருதோ அந்த சைடு வந்து ஹோல் போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து அந்த குச்சி வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இப்போ 2 பக்கமும் வந்து குச்சி கரெக்டாக வந்து வந்துருச்சு பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ இதுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு குச்சியில் மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக வந்து ஹோல் போட்டுட்டேன். அதனால் நான் ஒரு பேப்பரை வந்து மடக்கி விட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஹோல் போடும்போது கொஞ்சம் டைட்டாக, அதாவது குச்சி வந்து கொஞ்சம் டைட்டாக சொருகிற மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஃபெவிக்விக் வந்து அந்த குச்சி மேலே வந்து இந்த மாதிரி லேஸாக வச்சு விட்டுக்கிறேன். அப்போ வந்து அந்த குச்சி நல்லா அட்டையோட ஃபிட் ஆகிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டுக்கு கீழே வந்து வைக்கிறதுக்கு இது மாதிரி ஏதாவது சின்ன பீஸ் அட்டை கார்ட்போர்டு இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்டிக்கர் ரோல் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்ப்ரே பாட்டில் மூடி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மூடி கிடச்சா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த செப்பல் ஸ்டாண்டை பின்பக்கமாக திருப்பி போட்டுட்டு இதில் அந்த 6 பீஸையுமே வந்து நம்ம வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி 2 பீஸு ஓரங்களில், அதுக்கப்புறம் சென்டரில் வந்து முக்கியமாக வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பீஸாக வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் மூடி வந்து சென்டரில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் லாஸ்ட்டு வந்து 2 பீஸ் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். மொத்தம் வந்து 6 பீஸ் வந்து நம்ம வச்சு ஒட்டிக்கணுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், நான் இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இதே போல் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து வெயிட் நல்லா வந்து தாங்குங்க. இப்போ இதை அப்படியே வந்து திருப்பி நேராக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாங்க. ஆனால் இப்படியே யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்காதுல்ல. அதனால நான் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள் சைடு ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேங்க. வெளி சைடு வந்து கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்ட போகிறேன். நீங்கள் வந்து உள் சைடும் கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டையை 2த்தையும் ஜாயின் பண்ண பிறகு, அட்டைப்பொட்டியை 2த்தையும் ஜாயின் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குச்சி இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா குச்சி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஒட்டணும்னா கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் கிஃப்ட் பேப்பர் போட்டு ஒட்டுறீங்கன்னா குச்சி இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிஃப்ட் பேப்பர் ஒட்டிடுங்க. நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுனால நான் குச்சி இன்சர்ட் பண்ண பிறகு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவுமே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் மேலே சைடில் எல்லா பக்கத்துலேயும் வந்து நான் கிஃப்ட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேங்க. இந்த கலர் ரோஸ் கலர் கிஃப்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாக வச்சு ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேங்க. ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக கிஃப்ட் பேப்பரும் போட்டு ஒட்டி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட செப்பல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து இன்னுமே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து கில்டர் ஷீட்டில் இந்த மாதிரி வளைவாக அதாவது ஒரு தோரணம் மாதிரி வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இது மாதிரி அந்த செப்பல் ஸ்டாண்டுக்கு அகலத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சென்டரில் வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் கில்டர் ஷீட்லேயே ரெடி பண்ணி அதையுமே வந்து நான் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன், சென்டரில் பூ இருக்கிற மாதிரி. இப்போ இதை வந்து அப்படியே வந்து அந்த செப்பல் ஸ்டாண்டுக்கு மேலே வந்து நம்ம ஓரங்களில் அப்படியே ஃபெவிக்விக் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட செப்பல் ஸ்டாண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம கடைகளில் செப்பல் ஸ்டாண்ட் வாங்கணும்னா கண்டிப்பாக அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்களும் வேஸ்ட்டாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அட்டைப்பொட்டி, அதுக்கப்புறம் ஃபெவிகால், கட்டப்பை குச்சி இதை வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செப்பல் ஸ்டாண்டு இல்லைனா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயும் செப்பல் ஸ்டாண்டு வந்து இப்போதைக்கு இல்லைங்க. இதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டிலை வச்சு நான் செப்பல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருந்தேன். அது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இடையில தான் வந்து பசங்க வந்து தெரியாமல் அதை உடச்சிட்டாங்க. அதனால் வந்து செப்பல் ஸ்டாண்ட் இல்லாமையே தான் இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணோன்னே எனக்கு இந்த செப்பல்ஸ்லாம் வந்து இதில் அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு செப்பல்ஸாக வந்து நான் அடுக்கி வச்சுக்கிறேன். இதில் நம்ம கட்டப்பை குச்சி வச்சுருக்கிறதுனால நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எவ்வளோ வெயிட்டான செப்பல் வச்சா கூட நமக்கு நல்லாவே தாங்கும், வெயிட் தாங்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் 6 ஜோடி செப்பல் வந்து நம்ம வச்சுக்கலாங்க. என்கிட்ட 5 ஜோடி தான் இருந்துச்சு, 5யுமே நான் வச்சுட்டேன். கீழே கூட இன்னொரு செப்பல் வந்து வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வாசலே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. அங்கங்கே செருப்பு வந்து கிடக்காமல் இந்த மாதிரி செப்பல் ஸ்டாண்டில் வைக்கும்போது பார்க்குறதுக்கே வாசல் வந்து நீட்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே வந்து நான் ஃப்ளவர் விஷ் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வேஸ்ட்டான பால் ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் ரெடி பண்ண ஃப்ளவர் விஷ் தாங்க இது. அதை வந்து நான் வச்சு விட்டுக்கிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக அழகாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம இப்படி கூட வாசல் நேராக பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா சைடில் கூட வச்சுக்கலாங்க. நான் வந்து இந்த பக்கமாக தான் வச்சுருக்கேன், அதாவது சைடில் தான் வச்சு விட்டேன். வாசல் நேராக பார்த்த மாதிரி வைக்கல, இந்த பக்கமாக வச்சு விட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செப்பல் ஸ்டாண்டு இல்லைனா வேஸ்ட்டான அட்டைப்பொட்டி, கட்டப்பை குச்சை வந்து வச்சு நீங்களே ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரெடி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.